சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உன் கண்களில் அவசர செய்தியோடு காலையிலிருந்து உன்னோடு பேச உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அப்பா, நீண்ட நேரம் காக்க வைக்காமல் இந்த சாயப்பா என்ன சொல்ல வந்திருக்கின்றார், அவர் என்ன வார்த்தையை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்பாயானால், நான் என்ன நினைத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேனோ அது நினைத்த விஷயமாக மட்டுமே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் நமக்கு தினம் தினம் ஒரு புதிய புதிய அனுபவத்தை தருகிறது. நேற்று எப்படியோ முடியும் என்று நாம் நினைத்திருந்த ஒரு விஷயம் இன்று நாம் எதிர்பாராத விதமாக வேறு விதத்தில் அது முடியும். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. என்னவாகும் என்று நாம் யோசிக்கும் பொழுதெல்லாம் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நடத்தி முடித்து விடுகின்றார். இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு விதமான மனநிலையையும் ஒவ்வொரு விதமான புரிதலையும் கொடுத்து உன்னை வாழச் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் அப்பாவின் வழி, உன் அப்பாவின் வழியுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய எதையுமே நீயே எக்காரணத்தை கொண்டும் தவித்து விடாதே. எல்லாம் நமக்கு கிடைத்தது என்று நினைத்து பொக்கிஷமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கு தன் கைகளில் கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயத்தை தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நல்லபடியாக சமமாக பார்க்க தெரிகின்றதோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக இழந்து விட மாட்டார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாம் இருந்தாலும் நடந்தது நடந்தது தானே. நடந்து முடிந்ததை ஒருபொழுதும் மாற்ற முடியாது. அதனால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற இந்த பாடத்தை அடுத்து வரக்கூடிய நிலைகளில் நான் என்னவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சூழ்நிலைகளை நீ உணர்ந்து கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனைக்கும் மாறாக உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளும் போது இவை எல்லாமே உன்னை மன நிறைவோடு ஆட்டி வைக்கும் என்பதை நீ மறக்காதே. சந்தோஷத்தை நாம் தேடுகிறோம் எங்கே என்று, ஆனால் நமக்குள் ஒளித்து வைத்திருப்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில விஷயங்கள் அப்படித்தான் உனக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. இதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு முதலில் மன தைரியம் வேண்டும். என் குழந்தைக்கு உன்னுடைய மன தைரியம் மட்டும்தான் எதையுமே உனக்கு சரியாக பெற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த இடம் உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு இல்லாமல் கவனத்தோடு தெளிவோடும் இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் உன்னை சுற்றி வருவதும் தெய்வம் உன்னை தேடி வந்து உன்னை ஆசிர்வதிப்பதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியின் உச்சம் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா இடத்தையும் நாம் கவனமாக அலசி ஆராய்ந்து பார்த்தோமானால் எந்த இடத்தில் எதை நீ கோட்டை விட்டாய் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்வது காலம் ஒவ்வொன்றிற்கும் பதிலை சொல்லும். இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றிற்கும் நமக்கான புரிதலை கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனையும் சற்றென்று ஒரு நொடியில் எடுத்து சொல்லிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி இந்த நொடி, இந்த நேரம் நமக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதை எல்லாம் எண்ணி என் குழந்தை நீ கலங்காதே. தெய்வம் எதையுமே யோசித்தாதால் உனக்கு கொடுக்கும். தெய்வம் எதையுமே சிந்தித்துதான் உனக்கு கொடுக்கும். இது சரியா, உனக்கு தேவையா, இது உன் எதிர்காலத்தை என்னவாக மாற்றும் என்பதை எல்லாம் கவனமாக புரிந்ததனால்தான் தெய்வம் உனக்கு எதையும் நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம், நான் வருகின்ற ஒவ்வொரு சூழல்களும் உன்னை எப்படியும் நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறக்காதே. தேவையில்லாதது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். கொஞ்சம் தெளிவாக நீ உற்று நோக்கி பார்த்தாயானால் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு தேவையற்ற விஷயங்களாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒன்று நமக்கு தேவை இனி கொடுக்கும், ஆனால் அது நமக்கு கிடைக்காது. இது எல்லாமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மன உறுதியோடு புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் தந்தது என்று சிந்தித்து பார்த்தோமானால் நம்முடைய மனநிலையை அது மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே,
உன் அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் ஒருவருக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் தெளிவையும் நிறைவாக கொடுக்கும்போது இது எல்லாவற்றையும் நீ மனத்தெளிவோடு எதிர்கொள்ள துணிய வேண்டும். மாற்றங்களை எதிர்கொள்ள துணிய வேண்டும். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நீக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களில் உருவாக்கிவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நன்மையை உருவாக்கும். தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பிய சந்தோஷத்தை உன் வசமாக்கி கொடுக்கும். எதையெதையோ நினைத்து எதையெதையோ கடந்து என் குழந்தை இந்த வாழ்க்கையை பெரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும் என்பதை முதலில் மறந்து விடாதே. காலம் ஒவ்வொன்றிற்கும் பதிலை சொல்லும். இந்த காலம் ஒவ்வொன்றிற்கும் நமக்கான தீர்வை கொடுக்கும். நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியானதொரு புரிதலை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இன்று இந்த சாயப்பா நான் சொன்னது போல உனக்கு எல்லாவற்றிற்கும் பதிலை இந்த காலம் சொல்கிறதோ இல்லையோ உன்னுடைய செயல்பாடுகள் உனக்கு சொல்லிவிடும். நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று அதனை உணர்த்திவிடும். எதையோ நாம் நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்காக சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றையும் கவனமாக நாம் உணரும்பொழுது எந்த இடத்திலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை நமக்கு என்று என்னவாக மாற்றுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் எல்லா நிலைகளிலும் நமக்கு உணர்த்தும். இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ எதற்கும் பெரிய அளவில் பதறிக்கொண்டிருக்காதே. எந்த ஒரு விஷயத்திற்கும் மிகப்பெரிய அளவில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நடப்பது நன்மைக்கும் என்பது இனி வரக்கூடிய உனக்கான சந்தோஷத்தின் உச்சம் என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை வேண்டுமென்றே அவமானப்படுத்த பல சூழ்ச்சிகள் நடக்கும். சுற்றி இருந்து இவை எல்லாமும் உன்னை அதிகமாக காயப்படுத்தும். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கும் எப்பொழுதும் நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு அதன் பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக உன்னுடைய உழைப்பு என்னவென்று வெளிப்படும். இந்த இடத்திலுமே நாமாக நின்று நாம் வெற்றியை பெற்றிருந்தோமானால், அதாவது மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்காமல் மற்றவர்களின் உதவிகளை பெறாமல் நாமாக நின்று நமக்குரிய வெற்றியை நாம் பெற்றிருந்தோமானால் நிச்சயமாக அந்த வெற்றி என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்க மாட்டாய். அந்த வெற்றி உன்னை எப்பொழுதும் சந்தோஷத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறக்க மாட்டாய். அதுதான் காலம். அதுதான் காலம் முழுமைக்கும் நிலைத்து நிற்கும். இன்னொருவரின் உதவியோடு நாம் பெறக்கூடிய வெற்றி என்றைக்குமே பேச்சு பொருளான ஒரு வெற்றிதான். மற்றவர்கள் சொல்லும்போது சரி, உன்னை பார்க்கும் பொழுதும் சரி, அவர்களுடைய எண்ணம் முழுக்க இது இவர்கள் பெற்று கொடுத்த வெற்றி அல்லவா என்று தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் வைத்த கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீ நிற்கின்ற இது போன்ற ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக யாருக்கும் வாழ்க்கையில் வரக்கூடாது. மனமுடைந்துவிடும் உனக்கு என்பதனால்தான் நான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன் மனதை நொறுக்கி விடுவார்கள், ஒன்றுமில்லை என்று எளிதில் சொல்லிவிடுவார்கள். எப்பொழுதுமே ஒருவரை நாம் வேலை வாங்க வேண்டும் என்றால் அது அதிகாரத்தினால் வாங்கிவிட முடியாது. முதலில் அதை புரிந்து, எவ்வளவுதான் உன்னிடம் கை நீட்டி பணம் வாங்குகின்ற ஒருவராக இருந்தாலும் அதிகாரத்திற்கு ஒரு பொழுதும் அணிபடிந்து விட மாட்டார் என்பதனை புரிந்து கொள். தன் மானத்தை இழக்கும் ஒரு சூழ்நிலை யாருக்கேனும் வந்தது என்றால் எதுவுமே வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடுவார்கள். அதுதான் உண்மையும் கூட. அவர்களிடத்தில் நீயும் இருப்பதால் அதைத்தான் செய்திருப்பாய் என்பதை மறந்து விடாதே. நீயும் இருந்திருந்தால் இது போன்ற விஷயங்கள் தான் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. பல சூழ்நிலைகளில் இது போன்று மற்றவர்களை நீ சரியாக பயன்படுத்த தெரியாமல் அவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடுவதனால் அவர்கள் உனக்கு உதவி செய்ய மறுத்து விடுகிறார்கள். அதே நேரம் என் குழந்தை மறுக்கும் பொழுது மனதிற்குள் முழுக்க முழுக்க உன்னை திட்டி தீர்த்து விடுவார்கள். எதை எப்படி ஒருவரை செய்ய வைக்க வேண்டுமோ அதை அப்படி அவர்களை செய்ய வைக்க வேண்டும். அதுதான் திறமையும் கூட. முடியாது என்று எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கு பல திறமைகள் நமக்குள்ளும் ஒளிந்து கிடக்கின்றது. சில விஷயங்களை நம்மாலும் செய்ய முடியும் என்ற எண்ணம் உனக்குள்ளும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுகின்ற விஷயங்களும் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையாகிவிடாது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நீ உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. மற்றவர்கள் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்று அல்லது நம் முன்னால் நிற்பார்களை நமக்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த இடத்திலெல்லாம் நாம் என்னவென்று வெளியே வந்து விட்டோமானால், அந்த இடத்திலெல்லாம் நம்மை யார் என்று நிச்சயமாக நாம் தெரிந்து கொண்டோமானால் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி நாம் தீர்மானித்து விடவும் எந்த இடத்திலும் நம்மை நாம் யாரிடம் விட்டு கொடுத்து விட மாட்டோம்.
நம்மை கேலியும் கிண்டலும் செய்யும்படி இந்த மனிதர்களை ஒருபொழுதும் நாம் நடத்திவிட மாட்டோம் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நம்மோடு இருந்தவர்கள், அதாவது நம்முடைய கடினமான பாதைகளில் கடினமான சூழ்நிலைகளில் நம்மோடு பயணித்தவர்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம்மோடு இருந்தவர்களை நாம் ஒருபொழுதும் ஒதுக்கி வைக்கவும் கூடாது. சுற்றி இருந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது, ஏது தந்தது என்பதை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்க்க வேண்டும். யாரையும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்து விடக்கூடாது என்று தான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். தீயவர்களா அவர்கள் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் தானாகவே உன்னை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள். ஒரு நிலைக்கு பின்னால் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு காயங்களுக்கும் மருந்து. அதனால் நீ எல்லோரையும் சமமாகவே நடத்த அவரவர் செய்கின்ற விஷயங்கள் அவர்களின் மனசாட்சியை உறுத்தி கேள்வி கேட்கும்படி நீ நல்லதை மட்டுமே செய்து கொண்டு யாருக்கும் எந்த கெடுதலையும் நாம் செய்ய வேண்டாம். யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு துரோகத்தையும் நாம் செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் நாளை நிச்சயமாக நம் வாழ்க்கை தான் அழிக்கும் என்பது அவர்களுக்கு விரைவாகவே புரியும். உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் எல்லா மனிதர்களாகவே இருக்க தகுதி இல்லாதவர்கள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். உன்னை நோக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒவ்வொரு புரிதல்களும் உனக்கென்று உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொண்டு எப்பொழுதும் அதை உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பல மனிதர்கள் இன்னமும் உன்னை தேடி வரத்தான் செய்கிறார்கள். நான் தான் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாமல் நிச்சயமாக சிக்கி தவிக்கின்றோம். இனியும் இது தாமதிக்கக்கூடிய விஷயமல்ல. இனியும் இது இப்படியே விட்டுவிடக்கூடிய விஷயமல்ல. இனி நடக்கும் நல்லதும் உன்னை தேடி வரும் நல்லதும் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஆட்டு வைக்கும் என்பதை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் என் குழந்தையினுடைய முயற்சிகள் பலன் கொடுக்காமல் போகாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் ஒவ்வொன்றிற்கும் நமக்கான பதிலை கொடுத்து நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு வெற்றியின் உச்சத்தை என்னவென்று நான் காண்பித்து கொடுக்க வேண்டும். வெற்றி என்றால் என்ன, அதை நாம் எப்படி ருசி பார்க்க வேண்டும் என்பதை எல்லாம் என் குழந்தைக்கு நான் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். உன்னுடைய வெற்றிக்கு மிகவும் அருகில் நான் நின்று பலமுறை பின்வாங்கி இருக்கின்றாய். பலமுறை அந்த வெற்றியை வேண்டாம் என்று என் குழந்தை நீ சொல்லி இருக்கின்றாய். அப்படி இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கலங்காது. இந்த சாயப்பா நான் உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தந்து உன்னை மிக விரைவில் வெற்றியாளனாக நான் மாற்றுகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.